அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் புரட்சித் தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக, வெற்றி வேட்பாளர்களாக கோவை பாராளுமன்றத்திற்கு ராமச்சந்திரன் அவர்களையும், உள்ளாட்சி நாடாளுமன்றத்திற்கு கார்த்திக் அப்புசாமி அவர்களையும், நீலகிரி பாராளுமன்றத்திற்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அறிவிக்கிறார்கள். இன்றைக்கு 3 வேட்பாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அதிமுக தெரிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே, சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அதற்கும் அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலே 7வது கட்சியாக, இந்தியாவில் புதிய கட்சியாக, 2 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக பொதுச்செயலாளர் அறிவிக்கிறார்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஏனென்றால் இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படுவர்கள் மட்டுமல்ல, படித்தவர்கள் மட்டுமல்ல, இந்த கழகம் முன்விழா கண்ட கழகம் 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருந்து எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களை இருந்து குறிப்பாக இந்த 3 வேட்பாளர்கள் கோவை, அதே போல நீலகிரி, திருப்பூர், இதெல்லாம் வரும். இந்த 3 பாராளுமன்ற தேர்தல்கள் குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, குறிப்பாக அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் பல்வேறு திட்டங்களை 50 ஆண்டுகளாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அச்சுக்கடை திட்டம், அதே போல் ஸ்மார்ட் சிட்டி, கூட்டுறவு திட்டங்கள், பாலங்கள், சாலைகள், அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டு போனோம். மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு எங்கள் அதிமுக கொடுத்துள்ளது. எடப்பாடியார் கொடுத்துள்ளார். முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை. ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக எங்களது 3 வேட்பாளர்கள் மட்டுமல்ல, கோவை, உள்ளாட்சி, நீலகிரி மட்டுமல்ல, இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். கோவை மாவட்டத்திற்கு திட்டங்கள் பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை பற்றி வந்து குறிப்பிட்ட பேச சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே கிடையாது. 520 வாக்குறுதிகள் அதான் எங்களுடைய கோயிலில் எடப்பாடி வந்து தெளிவாக சொன்னார். எந்த வாக்குறுதியும் அதுவே அதிமுக வாக்குறுதி தந்தால் நிறைவேற்ற 37 எம்பிகள் 14 அம்மாவுடைய தலைமையில் வெற்றி பெற்று அதுபோல எடப்பாடி இருக்கும் பொழுது நாடாளுமன்ற பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தில் 38 எம்பி திமுக எதுவுமே செய்யலாம். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்க எங்களது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்ற கண்டிப்பாக உரிமையை மீட்டெடுப்பார்கள். ஆகவே எங்களுக்கு வெற்றி உறுதி. ஏனென்றால் சொன்னதை செய்யக்கூடிய இயக்கம் அதிமுக, அதே போல சொன்னதை செய்யக்கூடிய
இன்றைக்கு எங்களுடைய தலைவர், பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மக்கள் தெளிவாக இருக்காங்க.